குருவே சரணம். குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஈடிடி சொந்தங்களுக்கு. இன்றைக்கி 76வது குடியரசு தினத்தை இந்த இந்திய நாடு கொண்டாடிட்டுருக்கு. கொண்டாடிட்டுருக்குன்னா நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன். ஸ்கூல் படிக்கிறப்போ கூட எனக்கு சாக்லேட்டு அது இது இனிப்பெல்லாம் வழங்குவாங்க, கொடி வழங்குவாங்க. கொடி குத்திட்டு போவோம், ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு போவோம், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் வீட்டிலேருந்து குடியரசு தினத்தை நான் உண்மையான முழு நிறைவோட இந்த வருஷம் நான் அதை மனநிறைவோட சந்தோஷமாக அனுபவிக்கிறேன். ஏன்னா என்னால் பாருங்கள், சுதந்திரமாக என்னோட தனிப்பட்ட உரிமையை பாதுகாப்பாக இருக்கிறனால தான் இந்த வீடியோவே போட முடியுது. இதுக்கு காரணம் இன்னைக்கு நாள் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு, வெறும் சாக்லேட் மட்டும்தான் அப்படின்னு இந்த குழந்தைங்களாம் நினச்சிட்ருப்போம். நம்ம இப்போ வரைக்குமே நான் அப்படி தான். அந்த குடியரசு தினம் சுதந்திர தினம்னா நம்மளுக்கு சாக்லேட் ஞாபகம் வரும், கொடி ஏற்றுவாங்க, அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனால் இந்த நாள்லேருந்து என் வீடியோ பார்க்குற ஈடிடி சொந்தங்களுக்கு இன்னொன்றும் ஞாபகம் வரணும். என்னென்னா, நம்ம டெல்லியில் உலக நாடுகள் பல நல்ல தலைவர்கள் வந்து, அதாவது அமெரிக்கா, அப்புறம் அரபு நாடுகள்லேருந்து நிறைய பேர் வந்து நம்ம குடியரசுத் தலைவர் அவங்க திரௌபதி முர்மு அவங்க தலைமையில் கொடியேற்றி அதை கொண்டாடி இருக்கிறாங்க காலையில். அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெண் அந்த விதத்தில் இந்த நாட்டையே முதல் பெண்ணாக அவங்க வந்து வழி நடத்தியிருக்காங்க. அப்போ நான் ஒரு பெண்ணாக இருந்து நான் ஒரு சுதந்திரமாக என் இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு நான் வீடியோ போடுறேன். அப்போ எனக்கு இந்த உரிமையை வந்து உருவாக்கி தந்த நாள் அப்படின்னு கடைக்கோடி, அதாவது நான் கடைக்கோடியில் இருக்கிறேன். அந்த கடைக்கோடி பெண்ணுக்கு கூட இந்த சட்டம் கிடைக்கிற அளவுக்கு 1950 இந்த சட்டம் இயற்றப்பட்டு ஜனவரி 26 இயற்றப்பட்டிருக்கு. இதோட வரலாறு பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வந்து 2 தினம் வந்து கொடியேற்றுவாங்க பெண். எனக்கே பல வருஷம் தெரியாத இது. 2 வருஷம் கொடியேற்றுவாங்க. வருஷத்தில் 2 தடவை கொடியேற்றுவாங்க. ஒன்று ஆகஸ்ட்டு 15 சுதந்திர தினம் அப்படின்னு, 2வது ஜனவரி 26 கொடியேற்றுவாங்க. இந்த 2த்துக்குமே எனக்கு வித்தியாசமே தெரியாது ஒரு காலத்தில், ஒரு குழந்தை பருவத்தில். அப்போ நான் நினைப்பேன், என்ன நம்ம தான் அப்போவே குடியரசு என்ன, ஆனால் பேர் எல்லாமே வேறு இருந்தாலும் அதோட வந்து தத்துவம் என்ன, அதோட கருத்து என்னன்னே எனக்கு தெரியல. என் வீடியோ பார்க்குற என் சொந்தங்கள் இதை தெரிஞ்சுக்கணும், ஈடிடி சொந்தங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ எதுக்காக அப்படி ஒரு இதை கொண்டாடுறாங்கன்னா, 1947 ஆகஸ்ட்டு 15 நள்ளிரவு தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிது. யாருக்கிட்டேருந்து கிடச்சிது அப்படின்னா, ஆங்கிலேயர்கள்கிட்டேருந்து கிடச்சிது. சுதந்திரம்னா என்ன? இப்போ பாருங்கள், என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு அடிப்படை உரிமையை நம்மளுக்கு வந்து பல பேர் ரத்தம் சிந்தி போராடி வாங்கி கொடுத்த அந்த நாள், அதுதான் சுதந்திர நாள். ஏன் அது வர காரணமாக இருந்ததுன்னு ஒரு வரலாறு இருக்குது. அது உங்களுக்கு வந்து சொல்லணுன்னா அது பெரிய வீடியோவாக போகும். அந்த சுதந்திரம் வந்து பேசிக் என்னென்னா, நம்மக்கிட்ட 250 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியர்களாக இருந்த நம்ம பல காரணங்களால் பிரிஞ்சிருந்தோம். நல்ல அரசர்கள் ஆண்ட நல்ல திறமைசாலிகள் வாய்ந்த இந்த நாட்டில், இந்திய நாட்டில், வளமை மிக்க இந்திய நாட்டில் நம்ம எல்லாருமே பிரிஞ்ச அந்த ஒற்றுமை இல்லாதனால வியாபாரத்துக்குன்னு வணிகம் பண்ண வந்தவங்க வந்து நம்ம நாட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றி நம்மளை வந்து ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே ராஜாவாக ஆயிட்டாங்க கடைசியில். அப்போ அவங்க வந்து நம்ம எல்லாத்தையும் இந்திய மக்கள், அதாவது இந்திய மக்கள்ங்கிறது ஹிந்தி பேசுகிறவங்களாகட்டும், தெலுங்கு பேசுகிறவங்களாகட்டும், தமிழ் பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க, அந்த மாதிரி ஒரிசா, பெங்காலி, எல்லாமே அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி இந்தியாவை இது பண்ணிட்டாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சது இந்தியர்களாகிய நாம் எப்படிப்பட்டவங்க, நம்ம ஒற்றுமையை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமையை காட்டினாங்க, ஒற்றுமையாக இருந்து போராடினாங்க, பல பேர் ரத்தம் சிந்தாங்க, பல பேர் தியாகம் பண்ணாங்க. அப்படி கிடைச்சது தான் சுதந்திரம். அது வந்து ஆகஸ்ட் மாதம் கொண்டாடுறோம். அது இங்கிலீஷில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அந்த இதில் கொண்டாடுறோம்.
ஆனால் அப்படி கொண்டாடுறோம். இந்த இது ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறக்கான விளக்கம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதுவும் ஜனவரி 26 அது என்ன தேதி? அது நான் பல தடவை சிந்திச்சிருக்கேன். நான் படித்து மார்க்கெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்படியே வாந்தி எடுக்கிறது தான். இங்கே போய் படிக்கிறது, காப்பியை இப்படி கண்ணில் இப்படி படிக்கிறது, இப்படியே எழுதுறது, அப்படியே மார்க் வாங்கியிருக்கேன். ஆனால் அதோட அர்த்தம் எனக்கு புரியவே இல்லை. இப்போ தான் நான் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு பல 10 மார்க்காவது வாங்கி தரும். அந்த அளவுக்கு தகவல் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி போராடிட்டு இருந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஆங்கிலேயர்கள்ட்ட தமிழ் மக்கள் நினச்ச நேரம் பேச முடியாது, நினச்ச நேரம் வெளியே போக முடியாது, பிடிச்ச துணிகள் கிடைக்காது, உணவு கிடைக்காது. அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலத்தில் நம்ம பாரதியார் சுதந்திரமே கிடைக்கல, ஆனால் அவர் கவிதை இல்லை. நீ யாரா சொல்கிற, நான் கவிதை எழுதுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவோமே பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு 26 ஆண்டுகள் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே 26 ஆண்டுகள் முன்னாடியே பாடி வச்சிருக்கிறாரு. அதில் ஒரு 26 வருது பாருங்க. ரெண்டாவது, காந்தியடிகள் வந்து அவரை சார்ந்த குரூப் ஒன்று இருந்திருக்கும் இல்லையா, அவர் ஆதரிக்கிற குரூப், அவங்களோட சேர்ந்து ஒரு அவங்களுக்குள்ளார நம்ம வந்து அடுத்தவன் சட்டத்தில் வாழக்கூடாது, இந்திய மக்களால் ஆளப்பட்ட சட்டத்தில் தான் ஆளணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உதித்து அதுக்காக ஸ்டெப் எடுத்து அந்த இதை தீர்மானமாக உறுதியாக சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 20 வருஷம் முன்னாடியே 1930 வருஷங்களுக்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இதை ஆரம்பிக்கல, இதை வந்து தீர்மானமாக வச்சுருந்துருக்குறாங்க, உறுதிப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் போராட்டம் 20 வருஷம் போராடி பல கஷ்டங்களை தந்துச்சு, தியாகங்களை பண்ணி நம்ம முன்னோர்கள் எல்லாம் பண்ணிட்டு அந்த 1947ஆம் ஆண்டு நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிது. ஆனால் அதோட உடனே இந்த நாளை வந்து அறிவிக்கலை. ஏன்னா அந்த ஆங்கிலேயரெல்லாம் வெளியே போகவும் பல மாற்றங்களை கொண்டு வரவும் ஒரு 3 அரசியல் அமைப்பை வந்து ஒரு குழுவை உருவாக்கி அதுக்கு தலைவராக டாக்டர் அம்பேத்கர், அவர் ரொம்ப சிரமப்பட்டு வெளிநாட்டிலலாம் போய் படிச்சுட்டு வந்து சட்டம் படிச்சிருக்காரு, வக்கீலாக அந்த சட்டத்திட்டங்களை படித்தவர், ரொம்ப மிக சிறந்த அறிவாளி. அப்போ அவர் குழு மூலமாக பல மாற்றங்கள் அது இதுன்னெல்லாம் பண்ணி ஒவ்வொரு இந்தியனும் பலனடையணும், ஒவ்வொரு இந்தியனும் தண்டனையோ இல்லை அவனுக்கு வந்து அடிப்படை உரிமை மறுக்கப்படக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் அவரோட அம்பேத்கரோட சட்டத்திட்டங்களை தான் இந்திய அரசு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. பெரும்பான்மையான சட்டங்கள் மேக்சிமம் 99% அவரோட சட்டங்கள் தான் இப்போ இந்திய அரசியல் அமைப்பு சட்டமாக உருவாக்கி அந்த அரசியலில் வந்து அந்த சட்டத்திட்டங்களுக்கு உள்ளே தான் நடந்துகிட்ருக்குது இந்தியாவில். இப்போ அந்த அடிப்படையில் அவரோட குழு மூலமாக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இது அதிகாரப்பூர்வமாக அந்த சுதந்திரம் அடைந்து முதல் பிரதமர் நேருவாலையும் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவராலையும் இது தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி. ஓகேங்களா? அதுதான் இந்த 26ஆம் தேதியோட. ஏன் ஜனவரி 26? ஏதோ லீவு நாள் கிடைக்கும் அப்படி இப்படின்னு நம்ம வந்து அதை அசால்ட்டாக எடுத்துக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி பல பேரோட தியாகங்கள் இருக்குது, பல பேரோட உழைப்பு இருக்குது. நம்ம இன்ன வரைக்கும் அனுபவிக்கிற பேச்சு சுதந்திரம், உடை சுதந்திரம், பெண்களோட படிப்பு சுதந்திரம், எத்தனையோ தலைவர்களோட நல்லாட்சியோட சுதந்திரம், என்னென்னமோ அது எல்லா உரிமைகளையும் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு நம்மளுக்கு வந்து வழங்கிய உரிமையை இருக்குன்னு உறுதியை செய்யப்பட்ட இந்த நாள் வந்து குடியரசு தினமாக நம்ம வந்து கொண்டாடுறோம். இந்த நாளில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோ திறமைசாலிங்க இருக்காங்க. அந்த திறமைசாலிங்களோட இதை வந்து முப்படை மூலமாக, அதாவது காலால் படை, கப்பல் படை, விமானப்படைன்னு சொல்லுவாங்களே, அந்த 3 படைகள் மூலமாக டெல்லியிலையும் சரி அந்தந்த நாட்டு தலைநகரங்கள்லையும் சரி அதை வந்து வெளிப்படுத்துவாங்க ஒரு அணிவகுப்பு மூலமாக. டெல்லியில் என்ன நடக்கும், அதாவது நம்மளோட
கேபிட்டல் ஆஃப் இந்தியாவில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இந்தியா கேட் அந்த இடத்துலேருந்து உலக தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நம்ம பிரதமர் அவங்கள வரவேற்று உட்கார வச்சு அவங்க முன்னாடி நம்மளோட திறமைகளை வெளிப்படுத்துகிற மாதிரி ஊர்வலமாக கொண்டு போவாங்க. ஊர்வலமாக எது வரைக்கும் கொண்டு போவாங்கன்னா, குடியரசுத் தலைவர் மாளிகை வரைக்கும் கொண்டு போய் ஒரு மரியாதை செலுத்துவாங்க. அந்த மரியாதையை வந்து உலக நாடுகளில் உள்ள எல்லா தலைவர்களும் வந்து இவ்வளோ இந்திய மக்களுக்கு இவ்வளோ திறமை இருக்கா, இவ்வளோ கட்டுப்பாடானவங்களா, இவ்வளோ அரசியலமைப்பு சட்டம் இருக்கா, இப்படி ஆட்சி நடக்குதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதை வந்து நம்ம தலைவராகிய இப்போ வந்து மோடிஜி அவர்கள் இருக்காங்க பிரதமராக. குடியரசுத் தலைவராக திருமதி திரௌபதி முர்மு இருக்காங்க. அவங்களோட தலைமையில் இன்றைக்கி நடந்திருக்கு. இப்போ வந்து சொல்லுங்கள், இது எவ்வளோ கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் தானே? இத்தனை விஷயம் தெரியாமல் நான் இத்தனை நாள் சாக்லேட் கொடுப்பாங்க, ஐயோ அதுங்க போனால் கொடி ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டாக இருந்திருக்கேன். என்னை போல் நீங்களும் இருக்கக்கூடாது. இனியும் உங்கள் குடும்பத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இந்த வரலாறை இந்த தேதியோட நீங்கள் எழுதியே வச்சு சொல்லி கொடுங்க இந்த தகவல் எல்லாம். அதாவது குடியரசு தினங்கிறது வந்து காந்தியடிகளோட குழு மூலமாக 1930 ஒரு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டு அதை செயல்படுத்த ஒரு 20 வருஷம் கழித்து சுதந்திரம் 1947 கிடச்சி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷங்கள் சட்ட திட்டங்கள் எல்லாம் நெறிமுறைப்படுத்தி 1950 ஜனவரி மாதம் 26 உருவாக்கப்பட்டிருக்கு. அதுதான் இன்றைக்கி இந்தியாவே கொண்டாட வேண்டியது. ஆனால் நம்ம என்ன நினைப்போம்னா, சீரியல் பார்த்துக்கிட்டு ஜாலியாக டிவியில் கொஞ்சம் பார்த்துருவோம், அந்த இந்த விஷயங்கள்லாம் பார்ப்போம். அல்ல நம்ம வீட்டு பக்கம் இருக்கிறவங்க சில பேர் பார்ப்பாங்க. என்னையை போல் ஒரு அறிவு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டிலேயே உட்காந்து தூங்குவாங்க. டைம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இனிமேல் நான் அடுத்த குடியரசு இதுக்கெல்லாம் நான் அப்படி இருக்க மாட்டேன். ஏன்னா இதோட பலனெல்லாம் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கா, இவ்வளோ இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் இது பண்ணுவேன். அதே மாதிரி சுதந்திரம், நம்ம உரிமை, அதெல்லாம் நம்ம இப்போ ஈஸியாக பேசிடுறோம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே எந்த ஒரு வசதியும் இல்லாத காலம், எந்த உரிமையும் எடுத்துக்க முடியாத காலங்கள் நிறையா இருந்திருக்கு. என் கல்யாணத்துலேயே நானே என் உரிமையை எடுத்துக்க முடியல. எனக்கே என் உரிமை மறுக்கப்பட்டுருச்சு. ஆனால் எனக்கு தெரியாமல் மறுக்கப்பட்டுருச்சு. அப்போ எனக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லை. அதே மாதிரி என் படிப்பு சுதந்திரமும் எனக்கு இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் அது வெளி தெரியாமல் இப்போவும் பெண்கள் வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அந்த அடிமைத்தளத்துலேருந்து உடச்சி வெளியில் வாங்க. உங்களோட கல்யாணமும் உங்களோட படிப்பும் உங்களோட உரிமை, அதை நீங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அதே சமயம் நம்மளுக்கு வந்து நிறைய பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்களுக்கு நிறைய உரிமைகளை கொடுத்துருக்காங்க. அந்த உரிமைகளை வந்து தப்பாக பயன்படுத்தாதீங்க. ஆடை சுதந்திரம்னு நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு ஆடையை கம்மி பண்ணிகிட்டே போகிறீங்க. நான் வந்து பாருங்கள், நான் வந்து ஃபுல் கை இப்படி போட தான் நான் விரும்புகிறேன். ஏன்னா நான் அதுக்கும் ஒரு இந்த சுதந்திரத்தை வந்து நான் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டனோ அன்னையிலேருந்து மற்றவங்களோட கண்ணை உறுத்தாமல், அதே சமயம் எனக்கு முன்னாடி உள்ள பெண்கள் இந்த மார்பை வந்து காட்டி தான் ட்ரெஸ் போடணும்னு ஒரு மாநிலத்தில், இந்திய மாநிலத்தில் இருந்திருக்கு. அந்த மாநிலத்தில் வந்து ட்ரெஸ்ஸு யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ வல்கராக இருக்கும், எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். இந்த ப்ளவுஸும் இருக்காது, இந்த புடவையும் இருக்காது, ட்ரெஸ்ஸே இல்லாமல் தான் நம்ம வந்து கீழே மட்டும்தான் ஒரு மரப்பு கட்டிட்டு பெண்கள் வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் அனுபவிச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அப்யூஸ்க்கு ஆளாகியிருப்பாங்க. அப்போ பெண்கள் வந்து அவ்வளோ ஒரு அடக்க ஒடுக்கமாக வளர்க்கப்பட்டாலும் இப்படி ஒரு அபியூஸுக்கு எல்லா ஆண்களாலையும் அனுபவிச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ அதை வந்து போராடி ஒரு பெண், கேரளாவில் ஒரு பெண் தன்னோட மார்பையை அறுத்து இந்த இது எனக்கு அதுக்கு முளை வரின்னு வாங்கியிருக்கிறாங்கங்க. இது ஏன்னா இதுக்குன்னு ஒரு டேக்ஸ், இப்போ ஜிஎஸ்டி, தங்கம் வாங்குறதுக்கு ஜிஎஸ்டி, பொருள் வாங்குறதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடுறாங்க. அன்னைக்கு நம்ம மார்பு, நம்மளோட மார்புங்க, நம்ம உடம்புல வந்த மார்புக்கு ஒரு வரி போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு இது பாருங்கள், அநியாயம். அந்த சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகும் அப்படி போராடி அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏன் இருந்தால் தானடா நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு வீர
கேரள பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 மார்பையும் அறுத்து இந்தாங்கடான்னு அவங்க கையில் வச்சு, நான் ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன்டா, என் மார்புக்கு அதை மறைக்க நான் போட வேண்டிய ஆடைக்கு நீ எவன்டா எனக்கு வந்து இது பண்ணுறேன்னு அந்த பெண் அன்னைக்கே உரிமை குரல் எழுப்பியிருக்காங்க. அப்படிப்பட்டு போராடி உயிரை கொடுத்து ஆடை சுதந்திரத்தை நம்மளுக்கு கொடுத்த இந்த நாடு, இந்த பெண்ணினம், அப்படிப்பட்ட இனத்தில் நம்ம வந்த நம்ம பெண் நம்ம ஆடைகளை வந்து மறைச்சு நம்ம இஷ்டப்படி உடுத்தணுங்கிறது அதை குறைச்சி உடுத்துறது கிடையாது. அது குளிரா சொட்டர் போட்டுக்கோங்க, அதாவது மற்றவங்க கண்ணை உறுத்தாமல் ட்ரெஸ் பண்ணுங்க. இது வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நான் யாரையும் வந்து கட்டாயப்படுத்தலை. நான் இறைவன் எனக்கு எத்தனை ஆயுள் கொடுக்குறாரோ அது வரைக்கும் என்னோட ஆடை சுதந்திரங்கிறது அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நான் இப்படி தான் உடை உடுத்துவேன். அந்த அம்மாவுக்கு நான் சாகிற வரைக்கும் என்னோட அவங்களோட போராடி வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நான் இப்படி நான் வந்து அனுபவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட எல்லாரும் கேட்டிருக்காங்க, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுற, எவ்வளோ விதவிதமான உடைகள் எல்லாம் வந்துருச்சு, நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, அப்படி இது யார் கண்ணையும் உறுத்தாது. எந்த ஆண் மகனையும் அவங்கள வந்து மனசை நோகடிக்காது, நம்ம மேலே மரியாதையை உண்டு பண்ணும். இதுக்காக போராடின பெண்ணுக்கு நான் கொடுக்குற மரியாதையாக இன்றைக்கி நான் இந்த ஆடையை நான் வந்து கௌரவமாக இந்த குடியரசு தினத்தில் நான் சொல்லிக்கிறேன். பாருங்கள் என்னோட ஆடை சுதந்திரம் பாருங்கள். ஃபுல் கை வேணால் கொஞ்சம் ஜாக்கெட் துணி பத்தாதனால கொஞ்சம் முன்ன பின்ன ஏறுமே தவிர நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த காரணத்துக்காக நான் இதை வந்து இந்த மாதிரி தான் க்ளோஸ் நெக் இப்படி போடுவேன். இது பேர் தான் சுதந்திரம், சரிங்களா? அதை தவிர நீங்கள் மற்றவங்களையெல்லாம் கவர்ற அளவுக்கு ஆடையை குறைச்சிட்டே போகிறது சுதந்திரம் இல்லை. அந்த அம்மா பண்ண தியாகத்துக்கு ஒரு விலை மதிப்பே இல்லாமல் போயிடும். குடியரசு தினத்தன்னைக்கு இதையும் நம்ம பேசிடலாம். இது மாதிரி 100கணக்கான பெண்கள் போராடி ஒவ்வொரு உரிமையாக வாங்கி கொடுத்து கிடைச்ச உரிமையை நம்ம இழந்துடக்கூடாது. அதை இன்னைக்கு நாளில் நம்ம வந்து எல்லாரும் இப்படியெல்லாம் கிடச்சிருக்கே, என் வாழ்க்கையிலேயே எங்கள் அம்மாவுக்கு கிடைக்காத சுதந்திரம் எனக்கு கிடச்சிருக்கு, எனக்கு கிடைக்காத சுதந்திரம் என் குழந்தைங்களுக்கு கிடச்சிருக்கு, என் குழந்தைங்களுக்கு கிடைக்காத சுதந்திரம் என் பேர குழந்தைங்களுக்கு கிடைக்கணும். இப்படி தான் போகணும். அது தாண்டி இந்த இந்திய பொருளாதாரத்தை சிதைக்கிற மாதிரியோ, இந்திய பொருள்களை நம்ம சேதப்படுத்துகிற மாதிரியோ, நாட்டை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ நடந்துக்கக்கூடாது. இதுதான் இந்த குடியரசு தினத்தில் நான் எடுக்கிற உறுதிமொழி. ஜெய் ஹிந்த். என் குருவின் திருவடிகள் சரணம்.